தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முக்கிய கட்டமான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அலுவலகங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று முதல் மனு தாக்கல் செய்ய உள்ளதால் அந்தந்த அலுவலகங்கள் முன்பு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அலுவலகங்களை சுற்றி இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் விதிகளின்படி மனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் 100 மீட்டர் தொலைவு வரை மட்டுமே பேரணியாக வர அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் வாகனங்கள் அனைத்தும் 100 மீட்டர் தொலைவிலேயே நிறுத்தப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே செல்லும் வேட்பாளருடன் அதிகபட்சமாக 3 அல்லது 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அலுவலக பணியாளர்கள் கூட உரிய சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளிலும் எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதை உறுதி செய்ய நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.